எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு நாம் திருச்சியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சது. காங்கிரசின் வேட்பாளர் திருநாவுக்கரசர் தேமுதிகவின் டாக்டர் வி இளங்கோவனை தோற்கடித்தார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில். திருச்சிராப்பள்ளி லோக்சபா தொகுதி பலதரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்நாடோட முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுது. கடந்த 2019ஆம் ஆண்டில் 68.89% வாக்குகள் இங்கே பதிவாச்சு. இங்கே 2024 வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கருப்பையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து செந்தில்நாதன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து துரை வைகோ மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து டி ராஜேஷ் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு முக்கியமானவர் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாரு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே மலைக்கோட்டை திமுக கோட்டையாக இருக்குது. அந்த கோட்டையில் எனக்கு எப்பவுமே கதவு திறந்திருக்கு அப்படின்ட்டு திருச்சியில் கமல்ஹாசன் பேட்டி அளித்திருக்கிறாரு. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இணைந்து மதிமுக போட்டியிடுது. இதில் திருச்சி வேட்பாளராக துரை வைகோ போட்டியிடுறாரு. அவரை ஆதரித்து மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் செஞ்சார். இதுக்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த கமல்ஹாசனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கள் KA நேரு, திருச்சி மதிமுக மாவட்ட செயலாளர் வெள்ளமண்டி சோமு, மக்கள் நீதி மையம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் ஆகியோர் இவரை வரவேற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து இவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது, இந்த தேர்தல் சிறப்பானதா இருக்கும், கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கமல்ஹாசன். இந்தியாவில் பழைய கோட்டைகளில் ஒன்று தான் செங்கோட்டை. பாரத பிரதமர் யாரா இருந்தாலும் அங்கிருந்து தான் பேசுவாங்க. அதற்கும் மூத்தது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இரண்டுக்கும் மூத்தது திருச்சி மலைக்கோட்டை. அந்த கோட்டை திமுக கோட்டையா இருக்கு. அந்த கோட்டையில் எனக்கு கதவு எப்பவுமே திறந்திருக்கும். நான் வந்திருக்கேன், நாட்டை காக்கும் வேள்வியில் நானும் அங்கே உள்ளேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருச்சி திருப்பு முனைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற கேள்விக்கு கமல்ஹாசன், மிகையான வார்த்தை அல்ல, நேர்மையான நம்பிக்கையான வார்த்தை இது. கண்டிப்பாக திருச்சியில் எங்களுக்கு பெரிய திருப்பு முனையாக இருக்கும், மக்களுக்கு இது திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நடிகர் கமல்ஹாசன். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த நடிகர்கள் கேட்டாலும் சரி, நாங்கள் எங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களை மட்டுமே ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படின்றது மக்களின் மனநிலையாக இருக்கு. அதை பற்றி விமர்சிக்க வேண்டியது என் கடமை. அரசுகளை விமர்சிக்க வேண்டியது உங்கள் கடமை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும். நான் இங்க சீட்டுக்காக வரல, நாட்டுக்காக வந்திருக்கேன். என் தம்பிக்கு சீட்டு கொடுக்கன்னு கேட்கிறேன். எனக்கு ஒரு சீட்டு சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்கள் மனசில் நான் எப்ப வேணா உட்கார்வார் அப்படிங்கிற அதை எனக்கு நீங்க நிரூபித்தும் இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு சிக்கல்னு வரும்போது வீட்டு பத்திரத்தை வீட்டு சாவியிடம் எழுதி கொடுத்து அனுப்பியவர்கள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். உங்கள் மனங்களிலும் எனக்கு இடம் உண்டு, உங்கள் இல்லங்களிலும் எனக்கு இடம் உண்டு. அதனால் தான் நான் தொலைக்காட்சி மூலமாவது உங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒவ்வொரு முறை தொலைக்காட்சியில் தோன்றும் போது இந்த மாதிரி ஒரு 1000 கூட்டத்தில் நின்று பேசிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அனைவரும் பார்க்கிறீர்கள் என்பதற்காக என் காதல் இந்த தமிழக மக்களுக்கும் இந்தியாவிற்கும் எனக்கு உள்ள காதல் சாதாரணமானதல்ல. இது சாதாரண காதல் அல்ல, அதையும் தாண்டி அது என்னுடைய நலன், அதையும் தாண்டியது உங்கள் நலன். என் காதல் உங்கள் அனைவரும் பாலம் உண்டு. அதனால் தான் நான் அரசியலுக்கே வந்தேன்.